2026ல அண்டர் 50,000 பட்ஜெட்ல ஒரு லேப்டாப் வாங்கணும்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கிறதுன்னு இல்ல, கரெக்டான லேப்டாப் சூஸ் பண்றது தான். ஆன்லைன்ல பார்த்தா Ryzen, Core Ultra, AI, PC, RTX கிராபிக்ஸ், OLED டிஸ்பிளேன்னு நிறைய டேர்ம்ஸ் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். அதனால இந்த வீடியோல நான் ஸ்பெசிஃபிகேஷன் லிஸ்ட் பண்ண போறதுல உங்க யூசேஜுக்கு சூட்டான லேப்டாப் எதுன்னு கேட்டகரிஸ் வைஸ் பார்க்க போறோம். ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றவங்களா இருந்தாலும் சரி, கண்டென்ட் கிரியேட்டர்ஸா இருந்தாலும் சரி, இல்ல கேமிங்காக லேப்டாப்ஸ் தேடுற யூசர்ஸா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும். 2026ல அண்டர் 50,000 பட்ஜெட்ல லேப்டாப் வாங்குறீங்கன்னா என்னால எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும்னா 16GB RAM, 512GB SSD, லேட்டஸ்ட் ஜெனரேஷன் ப்ரோசஸர், ஃபுல் HD IPS டிஸ்பிளே, டீசென்ட் பேட்டரி பேக்கப் அண்ட் ரிலையபிள் பில்ட் குவாலிட்டி. இன்னும் சில லேப்டாப்ஸ் 8GB ரேமோட வருது. ஆனா ஃபியூச்சர் யூசேஜ் கன்சிடர் பண்ண 16GB RAM தான் சேஃபர் ஆப்ஷன். ஸோ ரேம் ஸ்பெசிஃபிகேஷனை இக்னோர் பண்ணாதீங்க. இப்போ ப்ரொஃபஷனல் யூசர்ஸ் பத்தி பேசலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஆஃபீஸ் எம்ப்ளாயிஸ், கோடர்ஸ், ஃப்ரீலான்சர்ஸ், டீச்சர்ஸ், ஆன்லைன் மீட்டிங் அட்டென்ட் பண்றவங்க எல்லாருமே இந்த கேட்டகரியில வருவீங்க. இந்த யூசர்ஸுக்கு கேமிங் பர்ஃபார்மன்ஸை விட பேட்டரி லைஃப், போர்ட்டபிலிட்டி அண்ட் டே டு டே ஸ்மூத் பர்ஃபார்மன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். டெய்லி ஒர்க்ல லேப்டாப் லேக் ஆகாம இருக்கணும், கேரி பண்ண ஈஸியா இருக்கணும் அண்ட் அட் த சேம் டைம் பேட்டரி சீக்கிரமா ட்ரைன் ஆகக்கூடாது. இந்த கேட்டகரியில நான் ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ண போற லேப்டாப் Asus VivoBook 15. டெய்லி ப்ரொடக்டிவிட்டி யூசர்ஸ்க்கு இது ஒரு சாலிட் சாய்ஸ். Intel Core i3 12th gen ப்ரோசஸர், 16GB RAM and 512GB SSD காம்பினேஷனால ஆஃபீஸ் ஒர்க், ஆன்லைன் கிளாஸஸ், கோடிங், ப்ரௌசிங், ஜூம் மீட்டிங்னு டே டு டே டாஸ்க் எல்லாத்தையும் ஸ்மூதா ஹேண்டில் பண்ணும். இதுல 15.6 இன்ச் ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. அதனால லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்றதுக்கு கம்ஃபர்டபிளா இருக்கும். Windows 11 Home and Microsoft Office ப்ரீ இன்ஸ்டால்டா வருது. சோ எக்ஸ்ட்ரா சாஃப்ட்வேர் எக்ஸ்பென்ஸ் இல்ல. 1.7 kg வெயிட்னால கேரி பண்ணவும் ஈஸி. பேக்லிட் சிக்லெட் கீபோர்டு இருக்கிறதுனால லோ லைட்ல கூட டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஓவராலா பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ், ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ், ஃப்ரீலான்சர்ஸ்க்கு பெர்ஃபார்மன்ஸ், போர்ட்டபிலிட்டி, வேல்யூ ஃபார் மணி எல்லாம் பேலன்ஸ்டு பண்ண ஒரு ஆப்ஷனா இருக்கும். ப்ரொஃபஷனல் யூசர்ஸ்க்கு நான் செகண்ட் ரெக்கமெண்ட் பண்ண போற லேப்டாப் HP 15s. டெய்லி ஒர்க்குக்கு ஒரு ரிலையபிள் லேப்டாப் வேணும்னா இது ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். Intel Core i5 12th ஜெனரேஷன் ப்ரோசஸர், 16GB RAM and 512GB SSD காம்பினேஷனால மல்டி டாஸ்கிங், ஆஃபீஸ் ஒர்க், ஆன்லைன் மீட்டிங், கோடிங், ப்ரௌசிங்னு டே டு டே டாஸ்க் எல்லாத்தையும் ஸ்மூதா ஹேண்டில் பண்ணும். 15.6 இன்ச் ஃபுல் HD டிஸ்பிளே, 250 நிட்ஸ் பிரைட்னஸோட வருது. இன்டோர் யூசேஜுக்கு கம்ஃபர்டபிளா இருக்கும். Windows 11 Home and Microsoft Office ப்ரீ இன்ஸ்டால்டா வருது. அதனால ஒர்க் ஸ்டார்ட் பண்ண எக்ஸ்ட்ரா செட்டப் எதுவுமே தேவையில்லை. வெயிட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 1.69 kg தான் இருக்கு. அதனால காலேஜ் ஆர் ஆஃபீஸ் யூஸுக்கு கேரி பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓவராலா பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ், ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ், போர்ட்டபிலிட்டி அண்ட் பிராண்ட் ரிலையபிலிட்டி எல்லாம் பேலன்ஸ் பண்ண ஒரு ஆப்ஷனா இருக்கும். இப்போ கிரியேட்டிவ் யூசர்ஸ் பத்தி பேசலாம். யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், வீடியோ எடிட்டர்ஸ், கிராஃபிக் டிசைனர்ஸ், போட்டோஷாப் யூசர்ஸ், கேன்வா டிசைனர்ஸ் எல்லாருக்கும் ப்ரொசஸர் பவர், டிஸ்பிளே கம்ஃபர்ட் அண்ட் SSD ஸ்பீடு ரொம்ப முக்கியம். எடிட்டிங் பண்ணும்போது டைம் லைன் ஸ்மூத்தா இருக்கணும், ரெண்டரிங் ஸ்பீடு டீசென்ட்டா இருக்கணும், மல்டிபிள் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணும்போது சிஸ்டம் ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது. கிரியேட்டிவ் யூசர்ஸ்க்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண போற லேப்டாப் Lenovo ThinkBook 16. வீடியோ எடிட்டிங், தம்ப்நெயில் டிசைனிங், கேன்வா, போட்டோஷாப் அண்ட் கண்டென்ட் கிரியேஷன் மாதிரி ஒர்க் பண்றவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸ். AMD Ryzen 5 7530U ஹெக்ஸா ப்ரோசஸர், 16GB RAM and 512GB SSD காம்பினேஷனால மல்டி டாஸ்கிங் ஸ்மூத்தா இருக்கும். எடிட்டிங் சாஃப்ட்வேரையும் டீசென்ட்டா ஹேண்டில் பண்ணும். இந்த லேப்டாப்போட பிக்கெஸ்ட் ஹைலைட்னா அது 16 இன்ச் டிஸ்பிளே. பெரிய ஸ்கிரீன்னால வீடியோ எடிட்டிங், டைம் லைன் பார்க்கறது, மல்டிபிள் விண்டோஸ் சைட் பை சைட் யூஸ் பண்றது அண்ட் கிரியேட்டிவ் ஒர்க் பண்றதெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். Windows 11 Home and Microsoft Office சப்போர்ட்டோட வருது. ஸோ ப்ரொடக்டிவிட்டி ஒர்க்குக்கு ரெடியா இருக்கும். ThinkBook சீரிஸ் பிரீமியம் பில்ட் குவாலிட்டிக்கு ரொம்ப ஃபேமஸ். 1.7 kg வெயிட் இருந்தாலும் 16 இன்ச் லேப்டாப்புக்கு இது ரொம்ப ரீசனபிளா இருக்கும். அதனால போர்ட்டபிலிட்டிலையும் காம்ப்ரமைஸ் இருக்காது. டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு இல்ல, அதனால 4K எடிட்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு ரெண்டரிங்க்கு ஐடியல் ஆப்ஷனா இருக்காது. ஆனா யூடியூப் கிரியேட்டர்ஸ், ஃப்ரீலான்சர்ஸ், கிராஃபிக் டிசைனர்ஸ்க்கு பெரிய டிஸ்பிளே, ரிலையபிள் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பிரீமியம் பில்ட் குவாலிட்டி வேணும்னா இந்த பிராண்ட் டெஃபினெட்லி கன்சிடர் பண்ணலாம். கேமிங் யூசர்ஸ்க்கு ஹானஸ்டா சொல்லணும்னா அண்டர் 50,000 பட்ஜெட்ல நீங்க அல்ட்ரா கேமிங் லேப்டாப்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது. ஆனா ஸ்போர்ட் கேமிங், கேஷுவல் கேமிங், காலேஜ் ஒர்க் இது எல்லாத்தையுமே ஒன்னா ஹேண்டில் பண்ணக்கூடிய லேப்டாப்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஆல்சோ கேமிங் லேப்டாப் சூஸ் பண்ணும்போது ப்ரோசஸர், கிராஃபிக் கார்ட்ஸ், கூலிங் சிஸ்டம் அண்ட் டிஸ்பிளே ரிஃப்ரெஷ் ரேட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேமிங் கேட்டகரியில HP Victus ஒரு சேஃப் சாய்ஸா இருக்கும். இந்த லேப்டாப்போட பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் பேலன்ஸ்டு பர்ஃபார்மன்ஸ். Intel H சீரிஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால நார்மல் ஆஃபீஸ் லேப்டாப்ஸை விட சிக்னிஃபிகன்ட்லி பவர்ஃபுல்லா இருக்கும். RTS கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கிறதுனால Valorant, CS2, GTA V, Forza Horizon, Apex Legends மாதிரி கேம்ஸை AI கம்ஃபர்டபிள் ஃப்ரேம்ஸ் ரேட்ல ப்ளே பண்ண முடியும். 144 Hz டிஸ்பிளே இருக்கிறதுனால கேம் பிளே ஸ்மூத்தா ஃபீல் ஆகும். கேமிங் மட்டும் இல்லாம வீடியோ எடிட்டிங், ஸ்ட்ரீமிங் மாதிரி
ப்ரொடக்டிவிட்டி ஒர்க்கும் யூஸ் பண்ண முடியும். பேட்டரி பேக்கப் கேமிங் லேப்டாப் ஸ்டாண்டர்டுக்கு டீசெண்டா இருக்கும். ஆனா கேமிங் லேப்டாப் வாங்கும்போது பர்ஃபார்மன்ஸ் தான் மெயின் ப்ரையாரிட்டின்னு மறக்காதீங்க. ஃபைனலா ஒரு சிம்பிள் அட்வைஸ், லேப்டாப் வாங்கும்போது ப்ரொசஸர் நேம் மட்டும் பார்த்து வாங்காதீங்க. ரைசன் இருக்கு, இன்டெல் இருக்குன்னு எக்ஸைட் ஆகாதீங்க. ப்ரொசஸர் ஜெனரேஷன் என்ன, ரேம் எவ்வளோ, அப்கிரேட் பண்ண முடியுமா, டிஸ்பிளே குவாலிட்டி எப்படி இருக்கு, பேட்டரி பேக்கப் எப்படி இருக்கு, சர்வீஸ் நெட்வொர்க் எல்லாம் எப்படி இருக்குன்னு மொத்தமா இவால்வேட் பண்ணிட்டு அப்புறமா வாங்குங்க. ஆஃபீஸ் யூஸுக்கு கேமிங் லேப்டாப் வாங்கினீங்கன்னா ரிக்ரெட்டா இருக்கும். அதே மாதிரி கேமிங்க்கு ஆஃபீஸ் லேப்டாப்ஸ் வாங்கினீங்கனாலும் ரிக்ரெட்டா இருக்கும். ஸோ உங்களோட யூசேஜ் எப்படி இருக்குன்னு அதை பார்த்துட்டு லேப்டாப்பை சூஸ் பண்ணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு சூட் ஆகிற லேப்டாப் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல 70,000, 80,000, 60,000 பட்ஜெட்ல இருக்க லேப்டாப்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஆல்சோ இந்த வீடியோல நான் ரெக்கமெண்ட் பண்ண எல்லா மாடலோட பையிங் லிங்க் வீடியோல டேக் பண்ணிருக்கேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் பையிங் டிப்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை.